வந்துடும். இப்பவே போறான். இதோ வந்துருவாரு. வாங்க மங்காளி, வாங்க. சாப்பிட்டேப்பா. சரி இருங்க, உட்காருங்க உட்காருங்க. ஆதிர, நீ நிக்கிற, உட்காரு. இல்ல நீ வேண்டாம், பரவாயில்ல இருக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனோட ஹீரோயின் எங்களோட பெரிய பத்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க முன்னாடி வந்து இந்த ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்கள நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கைத்தட்டி வரவேற்கலாமா? எல்லாருக்கும் வணக்கம். என்னோட அழைப்பை ஏத்து இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏதோ வயசான காலத்துல வீட்டுல சும்மா இருக்க முடியாம எதுக்கா இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆனா என் வீட்டுல அப்படி நினைக்காம என் பேரனுங்க, என் மருமக, அவங்களோட பொண்டாட்டிங்கன்னு அவ்வளோ பேரும் என்னை என்கரேஜ் பண்ணி எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அதுக்காக முதல்ல என் குடும்பத்துக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பா என்னோட மூத்த பேரன் குணசேகரனுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ இந்த விழாவை சிறப்பிக்க நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் நிறைவாகவும் இருக்கு. அதனால எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய நண்பர் நீதியரசர் அன்பரசு, அவரை நான் வரவேற்கிறேன். அடுத்ததாக என்னோட நல்ல நண்பர்
எக்ஸ் சர்வீஸ்மேன் ஜெயக்குமார் அவர்களின் டாக்டர் ஷீலா ஜெயக்குமார் IAS அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். அடுத்தது என்னுடைய நல்ல நண்பர் டேவிட் செபாஸ்டின், பெரிய எழுத்தாளர், அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்து நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கும் என் வாழ்க்கை அர்த்தமுள்ளதா ஆகி இருக்கிறதுக்கும் முக்கியமான காரணமா இருந்தவர், இந்த சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ண வேண்டிய கடமை எல்லாருக்கும் இருக்குன்னு உணர வச்சவருமான, பெண்கள் முன்னேற்றத்துல எவ்வளவோ விழிப்புணர்வோட இருக்கிறவருமான, என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டாவும் மாறி இருக்கிறவருமான திரு ஜீவானந்தம் அவர்கள், அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கௌதம், பொங்கல் விழா மாதிரி ஊர் மக்களை மட்டும் கூப்பிட்டு இந்த ஃபங்க்ஷனை நடத்தாம இவங்களையெல்லாம் வர சொல்லி ப்ரெஸ் பர்சன்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு நான் இந்த ஃபங்க்ஷனை இவ்வளோ தூரம் நடத்த காரணம், இந்த விழா தான் என் வாழ்க்கையோட அர்த்தமே. நான் எதுக்காக இந்த விழாவை நடத்துறேன், எதுக்காக உங்க எல்லாரையும் இவங்களையும் கூப்பிட்டுருக்கேன், இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நான் யாரு, என்னோட பேக்ரவுண்ட் என்னங்கிறத உங்களுக்கு தெளிவா சொன்னாதான் இந்த விழாவோட அர்த்தம் என்னங்கிறது உங்களுக்கு புரிய வரும். நான் பட்டம்மாள், MA. ஹலோ, சொல்லுப்பா. அண்ணா, நாங்கள் மண்டபத்துக்கு வந்துட்டேண்ணே. நீ வரீங்களா? நான் வரலப்பா. காரியத்தை கச்சிதமாக முடிச்சுட்டு நீ வந்துருப்பா. ம். இது என்னோட ஊரு, நான் பிறந்த மண்ணு, நான் பிறந்து வளர்ந்து ஆளான மண்ணு. இதை விட இந்த விழாவை நடத்த வேற சிறப்பான இடம் அமையாதுன்னு நான் நினைக்கிறேன். எங்க அப்பாவை பத்தி இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்க அப்பா அந்த காலத்திலேயே ரொம்ப முற்போக்கான ஆளு. அந்த காலத்துல பெண் குழந்தைகளை ஸ்கூல்ல கூட சேர்க்க மாட்டாங்க, அப்படி ஒரு காலத்துல. ஆனா எங்க அப்பா என்னை ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வச்சு, எங்க அம்மாவே வேண்டான்னு பல தடவை சொன்னா கூட படிப்பு தான் வாழ்க்கையை சரி பண்ணும் அப்படிங்கிறத நம்பி என்னை காலேஜ் வரைக்கும் எங்க அப்பா படிக்க வச்சாரு. யாருடைய பேச்சுக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம என்னை ஆளாக்குறதுல குறிக்கோளோட இருந்தாரு எங்க அப்பா. எங்க அப்பா தான் என்னோட முதல் ஹீரோ. என்னை முதல்ல காலேஜில் சேர்க்கிறப்போ அந்த ஹை ஸ்கூல் பசங்களுக்கு நடுவில் நான் ஒருத்தி தான் பொண்ணு. முதல்ல அதை பார்த்து நான் பயந்து போனேன். அப்போ எங்க அப்பா சொன்னாரு, நீ பொண்ணுங்கிறதுனால யாருக்கும் குறைஞ்சவா இல்ல, தைரியமா ஃபேஸ் பண்ணு அப்படின்னு ஊக்கம் கொடுத்தவர். அதே மாதிரி நானும் தைரியமா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணேன். அந்த காலேஜிலேயே பட்டம்மா வரானா ஒரு தனி மரியாதை கொடுத்தது. வெற்றிகரமா படிச்சேன், காலேஜ் டாப்பரா இருந்தேன். எல்லாத்தையும் முடிச்சிட்டு அடுத்த இடத்த நோக்கி பயணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். எதிர்பாராத விதமா அன்பார்ச்சுனேட்லி எங்க அப்பாவோட மரணம் நடந்தது.
சொந்தக்காரங்களோட வார்த்தையை கேட்டு எங்க அம்மா என்னோட படிப்பை நிறுத்திட்டு கல்யாண ஏற்பாடுகள் பண்ண ஆரம்பிச்சாங்க. எனக்கு மனசுல பெரிய வேதனை, இன்னொரு பக்கம் சமூகத்து மேல பெரிய கோபம். பெண்களோட அல்டிமேட் பர்பஸ் ஆஃப் லிவிங்கே கல்யாணம் தானே டிசைட் பண்ணது யாரு அப்படின்னு ரொம்ப ஆத்திரப்பட்டேன். நான் படிச்சத கூட வெளியில சொல்லக்கூடாதுங்கிற நிபந்தனையோட தான் எனக்கு கல்யாணமே நடந்தது. என்னால அதை தடுக்க முடியல. எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் யாரும் எனக்கு சப்போர்ட்டிவா இல்ல. அதோட என்னோட படிப்பு, என்னோட புக்ஸு எல்லாத்தையும் மூட்டை கட்டி போட்டுட்டேன். குடும்ப வாழ்க்கையில நுழைஞ்சதும் எனக்கு ரொம்ப தடுமாற்றமா இருந்தது. கல்யாணத்துக்கு முன்னால வரைக்கும் நான் புக்ஸை தவிர வேற எதையுமே கையால தொட்டதில்லை. கரண்டிய கையில புடின்னு சொன்ன உடனே ஆடி போனேன், நில கொலைஞ்சு போனேன். என் மனசையும் என்னோட எண்ணத்தையும் குடும்ப வாழ்க்கையில கொண்டு வரத்துக்கு ரொம்ப சிரமப்பட்டேன். அப்புறம் எப்படியோ சமாளிச்சு குடும்ப பொண்ணா மாறுனேன். எனக்கு பிறந்தது ஒரே ஒரு பையன். அவனை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும்னு முயற்சி பண்ணேன். ஆனா அவனுக்கு படிப்பு ஏறல. மறுபடியும் ஒரு ஏமாற்றம். இப்படி ஏமாற்றத்தோட போயிட்டு இருந்த என் வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் வருமா, அதிசயம் நடக்குமா அப்படின்னு நான் ஏங்கிட்டு இருந்தேன். மகனுக்கு கல்யாணம் ஆச்சு, மருமகளும் வந்துட்டா. ஏதாவது மாற்றம் வருமான்னு எதிர்பார்த்தேன். எதுவும் நடக்கல. பேரனுங்கெல்லாம் பிறந்தாங்க. ஒவ்வொருத்த மேலேயும் அளவு கடந்த எதிர்பார்ப்பு வச்சேன். நம்மளால முடியாத விஷயங்களை எல்லாம், நான் அனுபவிக்க முடியாத வாழ்க்கையெல்லாம் அவங்க மூலமா நடத்திக்கணும் அப்படின்னு நினைச்சேன், ஆசைப்பட்டேன். ஆனா அதுவும் நடக்கல. எல்லாருமே எனக்கு ஏமாற்றத்தை தான் கொடுத்தாங்க. என் மனசு அன்னிக்கே அப்பவே செத்து போச்சு. ஆனா அந்த நேரத்துல எனக்கு நம்பிக்கையை கொடுத்தது என் பேரன் குணசேகரன் தான். குணசேகரா, உனக்கு ஞாபகம் இருக்கா? உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஒரு பொண்ணு மறுத்ததுக்கு அப்புறம் கோவத்தோட நீ வீட்டுக்கு வந்து ஒரு வார்த்தை சொன்னியே, ஞாபகம் இருக்கா? அதுதான் இந்த ஃபங்க்ஷனோட அடிப்படையே. என்னன்னு அது இதெல்லாம் போய் சொல்லிட்டு? இந்த வீட்டுக்கு படிச்ச பொண்ணுங்க தான் மருமகளா வரணும். என் தம்பிகளுக்கு வரப்போற பொண்டாட்டிங்க அட்லீஸ்ட் ஒரு டிகிரியாவது படிச்சிருக்கணும் அப்படின்னு நீ வைராக்கியமா சொன்ன பாரு. அதுதான் அன்னைக்கு எனக்கு நம்பிக்கையை கொடுத்தது. ஒவ்வொரு பொண்ணா வீட்டுக்கு வந்தாங்க, படிச்ச பொண்ணுங்களாவும் வந்தாங்க. ஆனா மாற்றம் தான் எதுவும் நடக்கல. அப்புறம் இந்த ஜனனி வந்தா. அப்ப இருந்துதான் வீட்டுல சின்ன சின்ன மாற்றங்கள் ஆரம்பிக்க தொடங்குச்சு.
எனக்கு சந்தோஷம் தரக்கூடிய மாற்றங்களை படிப்படியா எனக்குள்ள பிறந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு இந்த விழா வரைக்கும் என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. ஈஸ்வரி, ரேணுகா, நந்தினி, ஜனனி 4 பேரும் மேடைக்கு வரீங்களா? தயங்காம வாங்க. அண்ணே, என்னண்ணே இது? தர்ஷினி, ஐஸ்வர்யா, தாரா நீங்களும் மேடைக்கு வாங்க. அண்ணா, என்னண்ணா இது பாட்டுக்கு மேலே கொண்டு தயங்காம வாங்க. எல்லாருமே பில்லர் ஆஃப் ஸ்ட்ரெங்க், பேக் போன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல. என்னோட பில்லர் ஆஃப் ஸ்ட்ரெங்க், பேக் போன் அப்படின்னு சொல்லணும்னா இவங்க 4 பேரும் தான். ஈஸ்வரி, ரேணுகா, நந்தினி, ஜனனி. இவங்க மூலமா இந்த சமூகத்துக்கு சில விஷயங்களை தொடங்கி வைக்கணும்னு நினைக்கிறேன். உங்க எல்லாரோட அனுமதியோடையும் வாழ்த்துக்களோடையும். எல்லாரும் சேர்ந்து ஓபன் பண்ணுங்க. குணசேகரனோட சொத்துல 40% ஷேர் என்கிட்ட இருக்கு. ஆனா நான் அதை முதலீடா கொடுத்த 5 லட்சத்துக்கு ஒரு நார்மல் இன்ட்ரெஸ்ட் போட்டு அதுல எவ்வளவு பணம் வருதோ அதை வச்சுக்கிட்டு தான் இந்த ட்ரஸ்ட்டை நான் ஆரம்பிச்சிருக்கேன். கிரீடம், இது மூலமா சமுதாயத்துல ஒதுக்கப்பட்ட பல பெண்கள் சாதனையாளர்களா மாறணும். அதுதான் என்னோட கனவு. திறமை இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் அதை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அதுக்கான விதைதான் இந்த கிரீடம். இதோட மேனேஜிங் ட்ரஸ்டியா நான் யாரை நியமிச்சிருக்கேன் தெரியுமா? மிஸ்டர் ஜீவானந்தம். அறிவில்லை.